சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா கிள்ளிக்கோங்க. அதில் தேவையில்லாத இலைகளும் இருக்கும், அதெல்லாம் தூர எடுத்து போட்டுட்டு கவனமாக கிள்ளிட்டு ஃபஸ்ட்டு கீரையை அலசிட்டு தான் கட் பண்ணணும். சில பேர் கட் பண்ணிவிட்டு அலசுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா சத்துக்கள்லாம் போயிடும். கீரை வேக வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி, அது கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வேக வைங்க. கீரை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக நீங்கள் அந்த தண்டு பகுதியை எடுத்து நல்லா மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியும். அப்படின்னா கீரை வந்து வெந்துருச்சின்னு அர்த்தம். அதிக நேரம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா பச்சை பசேன்னு இருந்தால் தான் கீரை மசியல் நல்லாயிருக்கும். பருப்பு மத்தில் தான் கீரை கடையணும். என்கிட்ட வந்து பருப்பு மத்து உடஞ்சி போச்சு, அதனால் வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் எடுத்துட்டேன். இப்போ பருப்பு கூடவே கீரை சேர்த்தியாச்சு. நான் ரெகுலராக சேர்க்குற கீரை மசாலா வந்து தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே சேர்த்துருவேன். அதுமாரி கீரையை வந்து நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தாளிச்சிட்டு கடைசியில் இறக்கி வச்சதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா கடுத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ கீரை மசியல் ரெடி.